ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த குரு பயிற்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு வந்து உச்சம் பெறாங்க. சோ இந்த குரு பயிற்சியில ஒரு சிறந்த பலன்கள் ஏதாவது இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாரு. அவர் கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் கடகத்துக்கு வரணும், ஒவ்வொரு ராசியா டிராவல் பண்ணி. அப்ப இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயமா. எப்படி அப்படின்னா, இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரைய சனி, 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல, ஒருத்தவங்களுக்கு 10%, ஒருத்தவங்களுக்கு 70%, ஒருத்தவங்களுக்கு 80% சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சியில ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரோ அவங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா. ஆல்மோஸ்ட் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு. இப்ப இது எங்களுக்குலாம் அஷ்டம சனி, ரிஷபத்துக்குலாம் அஷ்டம சனி வந்த காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல, அப்ப கஷ்டப்பட்டோம். இந்த காலகட்டத்துல சனி நல்லா இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6/2026 இருந்து ஏறக்குறைய 2027 பகுதி ஆஃப் வரைக்கும், ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் இந்த சனினால வரக்கூடிய கெடு பலன்கள் எந்த ராசிக்குமே இல்லை. இது கெடுக்கணும்னு சனி வந்து கங்கணம் கட்டி இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்ப சனி நல்லது செய்யணும்னே நிறைய ராசிகளுக்கு இருக்காரு பாத்தீங்களா. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. அந்த மாதிரி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னே சனி இருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் குருனோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, சனி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க சனி பகவான், பொதுவா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன், நிதானமா தான் செயல்படுவோம். ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பா. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி மேல குருனோட பார்வை விழுந்தனால நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நிறைய சட்டுன்னு பட்டு நல்லது செய்ய போறேன். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்மா. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த குரு பயிற்சி வந்து இந்த ராசி வந்து அப்படியே சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ராசி? எல்லாருக்குமே நல்லது செய்ய போதுமா. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல ரொம்ப நல்லது செய்ய போறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா நல்லது. 3ஆம் பாவத்துல குரு மறையறானே அப்படின்ற விளக்கம் வந்து நம்ம ரிஷபத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, இப்படி எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லது செய்ய போறாருமா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு? சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி அஷ்டமத்து சனியா வந்ததுல இருந்து சிம்ம ராசி அன்பர்கள் படுற கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. எவ்வளவு காசு இருந்தாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குது. கடன் வந்து நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யாரை நம்பி கடன் கொடுத்தனோ அவங்க திரும்பி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. குடும்பத்துல ஒரு நாளும் நிம்மதி இல்லைங்க. சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மத்தவங்க முன்னாடி கெத்தா இருக்கணும், அப்படி ஒரு மைண்ட் செட் உண்டு. இந்த காலகட்டம் அவங்க குடும்பத்தை பத்தி 4 பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, குடும்பத்தால சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் எப்பயுமே ஃபேமிலின்னு இருந்த பிரச்சனைன்னு இருக்குதானே செய்யும். அப்ப ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ஃபேமிலிக்குள்ள இப்ப கணவனால பிரச்சனை வரலாம், மனைவினால பிரச்சனை வரலாம், குழந்தைகள்னால பிரச்சனை வரலாம். இது வெளியே சொல்ல முடியல. அந்த மாதிரி சில பிரச்சனைகளால இவங்க வந்து பாத்தீங்கன்னா மன கஷ்டத்துல இருக்காங்க, மன குமுறல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல வேலை செய்யற இடத்துல எனக்கு பெருசா நிம்மதி இல்லை, சாட்டிஸ்பாக்சன் இல்லை. சிம்மத்துக்கு வந்து எப்பயுமே கட்டளையிடக்கூடிய பொசிஷன்ல நான் இருக்கணும். மத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யற பொசிஷன் எனக்கு பிடிக்காது. எவ்வளவு பெரிய போஸ்டா இருந்தாலும். நான் கலெக்டருக்கே பியாவா இருந்தா கூட நான் கலெக்டரா இருக்கணும் தான் ஆசைப்படுவேன், பியாவா இருக்க ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு கலெக்டர் கிட்ட இப்போ ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க கம்பெனி சிஇஓ கிட்ட பிஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சிஇஓ கிட்ட இருக்க பிரச்சனைகள், குறைபாடுகள் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்க கிட்ட இருக்க நிறைய தெரியாது. இவ்வளோண்டு கொரோனா கூட உங்களுக்கு தெரிஞ்சுடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மரியாதை குறைவா வீட்டுல நிறைய விஷயம் நடக்குது, அபிஷியலியும் நடக்குது, சமுதாயத்திலயும் நடக்குது. ஆரோக்கியமாவது நல்லா இருக்கா, ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கு. இப்படிதான் சிம்மம் இருக்காங்க.
அப்படிப்பட்ட சிம்மம் விஷயம் ரொம்ப சந்தோஷப்படணும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா குருனோட 9ஆம் பார்வை. குரு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சி ஆகி அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப அஷ்டமத்து சனியா இருக்கவர் எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்காம அமைதியா உட்கார போறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரய ஸ்தானத்துல உட்கார்றாரு. சிம்மம் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா சாப்பிடுவாங்கம்மா, நல்லா தூங்குவாங்க, கோயில் குளம் போயிட்டு வர்றது அப்படின்றது போவாங்க. அதே மாதிரி ஒரு லோக்கலா டூர் போயிட்டு வரலாம் அப்படின்றது போவாங்க. வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாடு கோயில் குளம் போறது, பிள்ளைங்களுக்கு ஏதோ 4 நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். டிஃபால்ட்டா சிம்மம் வந்து பாருங்க வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஒரு சுப செலவு அப்படின்றது பண்றது சாலிடா நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து சிம்மத்துக்கு 5 மற்றும் 8ஆம் பாவத்துக்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவத்துல உட்காந்து நிறைய நல்லது செய்ய போறா. சிம்மராசி பெண்களா இருக்காங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். சமுதாயத்துல இவங்க பட்ட அசிங்கம் அவமானத்துக்கு ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும். 4 பேர் இவங்களை வந்து கேவலமா பேசாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 பேர் சொல்லுவாங்க, அடப்பாவும் அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, தேவையில்லாம அவங்க மேல பழி போட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு நல்ல பேரும் வரும். இவங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்றத அந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட பார்வையும் நிறைய நல்லது செய்ய போதுமா. சோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. டிஃபால்ட்டா சிம்மம் ஒரு சொத்து பத்து, வீடு வாசல், நிலப்புலம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு எதுவுமே இல்ல, எங்க வீட்டுல பிள்ளைங்க கல்யாணம் பண்ற அளவுக்கு பிள்ளைங்க இல்ல அப்படின்னா குழந்தைக்கு அட்லீஸ்ட் பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு சாலிடா உண்டுமா. ஓகே மேம். இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்தந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ராகு 7ஆம் பாவத்துல இருக்கா. ராகு 7ஆம் பாவம் அப்படின்றது இவங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா திடீர் தனப்பிராப்தி, திடீர் வசதி வாய்ப்பு இதெல்லாம் வரும். இப்ப ரொம்ப சிம்பிள், இது வரைக்கும் வேலையே செய்யாத சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க, அவங்களோட மனைவி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜென்ஸ் எல்லா விதத்திலயும் வேலை செஞ்சுடுவாங்க, எல்லா ராசியும் வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. இப்ப பெண்கள் தானே குடும்ப சூழ்நிலை காரணமாக, குழந்தைங்க காரணமாக வேலை செய்யாம இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு சிம்ம ராசி ஆண் நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒய்ஃப் இது வரைக்கும் வேலையே செய்யல அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். படிச்சிருந்தா படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலை, ஆல்ரெடி உத்தியோகம் செஞ்சு விட்டுட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும், ஜாயின் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வேலைக்கே போல அப்படின்னா பக்கத்துல ஏதோ கம்பெனிஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு வேலை வந்து பாத்தீங்கன்னா தேடி வரும். இவங்க போய் வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. இது பிளஸ் தானே, இதுல எதாவது மைனஸ், இதுல எது எச்சரிக்கையா இருக்கணும்னு தோணுது இல்லைங்களா உங்களுக்கு? அது என்ன அப்படின்னா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களோட பேச்சு வேற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் நீ வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த, ஒன்னும் பெருசா எதையும் சாதிக்கல, நான் இப்பதான் வேலைக்கு போனேன், பிள்ளைக்கு பத்தியா பல்சர் வண்டி வாங்கி கொடுத்துட்டேன், பிள்ளைக்கு பத்தியா யமஹா வண்டி வாங்கி கொடுத்துட்டேன், இப்படின்ற மாதிரி அவங்களோட பேச்சு இருக்கும். நீ எதுக்கும் லாக்கி இல்ல, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்ல, யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பேசுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போயிடணும், காலில் விழுந்துடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போயிடும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுல மட்டும் கவனமா இருக்கிறது நல்லது. ஓகே மேம், கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் குரு பயிற்சி காலகட்டத்துல எந்த கோவில் வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது? குரு வந்து ஆல்ரெடி ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காருமா, அப்ப குருவை நம்ம பசிஃபை பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்ப அந்த சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை மட்டும் நம்ம கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை சனி மேல இருந்தாலும் முழுசும் ஒரு வருஷமே அவர் இருப்பாரா அப்படின்னா நடுவுல அவர் அதிசாரமா பயிற்சி ஆவார். இப்ப செப்டம்பர் மாதம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அந்த காலகட்டம் சனி மேல இவரோட பார்வை விலகும். அப்ப சனி திருப்பி அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப சனிக்குன்னு உரிய பரிகாரம் பண்றது நல்லது. அது என்ன பண்ணலாம், இப்ப சிம்மம் நீங்க முடியும் அப்படின்னா நம்ம அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தளி அங்க இருக்க அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இப்ப சென்னை சுத்தி இருக்கவங்க அவ்வளவு தூரம் போக முடியாது இல்லைங்களா? இப்ப பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு, அந்த ஈசனை போய் வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனீஸ்வரனை கருங்குவளை மாலை மலர் மாலை இல்லைன்னா நீலோத்பவ மலர் மாலை போட்டு எள்ளு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நற்பலன்களை தருமா. ஓகே மேம்.